ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாப்பி கேமர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நேத்தோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம், பார்ட் 2. ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க எல்லாருமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே மைக்கேல், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லி, எனக்கு வேறு வேலை இருக்குது. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதை கேட்டால் நீ ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவா. அது சொல்றது கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படி என்ன முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு சொல்லு. இந்த வழியா ஒரு பொண்ணை கடத்திட்டு போனாங்க. ஸோ அது பார்க்கும்போது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தெரியுது. அது போதில்ல அந்த ஷிப்பு, அதுல தான் கடத்திட்டு போனாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, ஒருவேளை அது உங்க கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா இது ஏதாவது பெரிய ப்ராப்ளம்ல போய் முடிஞ்சிடும். பட் காப்பாத்துறதுக்கு நம்ம கிட்ட இப்போ எதுவும் ஷிப்பு இல்லை. ஷிப்பே இல்லைனா பரவாயில்ல, நான் கண்டிப்பாக போய் காப்பாற்றுவேன். நான் வெயிட் பண்ண மாட்டேன். நான் இப்போ போய் குதிச்சு போய் கண்டிப்பாக ஆளை போய் காப்பாற்ற போயிடுவேன். இப்படி குதிக்கிறேன்னு மட்டும் பாரு. இப்போது ஐயோ எப்படி குதிக்குன்னு தெரியலையே. ஐயோ அம்மா அப்பா, குதிச்சிட்டேன்டா சாமி. ஒரு வழியாக குதிச்சிட்டேன். மேலே போயிடணும். எப்படியா போய் என் கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்றியே ஆகணும். இல்லைனா என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஷிப்பு வேறு அவ்வளோ தூரம் போயிடுச்சு. ஐயோ எப்படி துரத்திட்டு போக போகிறேன்னு தெரியலையே. கடவுளே என்னை காப்பாற்று. மூச்சு வேறு முட்டுது. ஐயோ எப்படி போக போகிறேன்னு தெரியலையே. எனக்கு வேறு ஸ்விம்மிங் ஒழுங்காக தெரியாதே. ஐயோ சாமி காப்பாற்று கடவுளே. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். போய்கிட்டே இருக்குது. எனக்கு வேறு மூச்சு வாங்குதே. என்னால் நீச்சலே அடிக்க முடியலையே. எப்படி தான் இவனுங்களாம் நீச்சல் அடிக்கிறானுங்கன்னே தெரில. நீச்சல் அடித்து கப்புலாம் வாங்குறானுங்க. நம்மளால் நீச்சலே அடிக்க முடியல. மூச்சு அப்படி வாங்குது. என்னடா இது, கப்பல் வந்து சேர்ந்துரும்னு நினச்சி பார்த்தாலும் சேர மாட்டேங்குது. இவங்கிட்ட வர சவால் விட்டு வந்துட்டேன். ஒழுங்காக கப்பல்லையாவது வந்து சேர்ந்துருக்கலாம் போல இருக்குது. தெரியாதனமாக நீச்சல் அடிக்கிறேன்னு வந்துட்டேன். ஐயோ அலை வேறு அடிக்குது. ஐயோ தள்ளுதே இந்த பக்கம் போதே. யாரா காப்பாற்றுங்க. அப்பாடா ஒரு வழியாக கப்பலை பார்த்துட்டேன்டா சாமி. அப்பா வந்துட்டேன்டா. அப்பா இதுதான் கொஞ்சம் தூரம் தான்டா. எப்படியாவது போயிடுறா புல்லட்டு பாண்டி. வந்தாச்சின்னு நினைக்கிறேன். அப்பா கிட்ட வந்துட்டோம் ஒரு வழியாக. என்னடா இது, போட்டுக்கு கீழே 2 போட்டு இருக்குது. தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி போட்டு இருந்தால் அழகாக இதுலேயே வந்திருக்கலாமே. எப்படி போகிறதுன்னு வேறு தெரில. எதில் ஏறணும். ஐயோ ஸ்ட்ரைட்டாக போய் போட்டுக்கிட்ட போகிறோமே. ஐயோ என்னடா இந்த பக்கம்லாம் எதுவும் வழி இல்லையா? ஏன்டா இப்படி உயிராக வாங்குறீங்க? எந்த பக்கம் போகிறதுனே தெரியலையே. கண்ணை கட்டி காற்றுல விட்டா மாதிரி இருக்குதே. வழி எங்கடா? வழியே காட்டுங்கடா. வழியே காட்டுங்கடா. இந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் இருக்கான்னு ஒன்றும் புரியல. சரி ரைட்டு, அந்த பக்கம் போய் பார்ப்போம். அப்பாடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன்டா சாமி. கண்டுபிடிச்சிட்டேன். வந்துடுச்சு. ரைட்டு, அவ்வளோதான், ஏறுவோம் போகலாம். அப்பாடி முடியலடா சாமி. கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கலான்னு பார்த்தா கூட டைம் இல்லையே. என்னடா நடக்குதுங்க? Where is the party tonight? அவங்க வீட்டில். அடா பாவீங்களா, ஒன்று என்னன்னா அவன் கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறான். நீ என்னன்னா இங்கே டான்ஸ் ஆடி பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறியா? ஹே மைக்கேல், நீ வந்துட்டியா? அப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. உன்னை ஒருத்தங்க நம்பிட்டு உக்காந்துட்டு இருக்கிறான். நீ என்னன்னா இங்கே பார்ட்டி பண்ணுறன்ற பேரில் ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறியா? நான் ஒன்றும் ஊரை சுற்றிட்டு வரல. இவங்க என்னை கடத்திட்டு வந்துட்டாங்க. இவங்க கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுக்குன்னு வழி தெரியாமல் இவங்க வச்சு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படியாவது என்னை இங்கேருந்து கடத்தி மாற்றி கூட்டிகிட்டு போயிடு. என்னால் இவங்ககிட்ட இருக்க முடியல. அப்படியா சொல்கிற? அவனை வாங்கடா. உங்களை எல்லாரையும் தள்ளி விட்டு அவனை கூட்டு போகிறதே தான்டா எனக்கு ஃபஸ்ட்டு வேலை. எப்படியாவது வா, என் கூட வா. இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டேன்னா சொல்கிறது கிடையாதோ. எப்படி பண்ணுறாங்கன்னு பாரு. சீக்கிரம் வா, கிளம்பு, வா, பின்னாடியே வா. மைக்கேல் சீக்கிரம் ஏறு. அவனுங்க பின்னாடியே துரத்திட்டு வராங்க. உட்காரு. போலாம். ரைட். இந்த வண்டியில உனக்கு ஓட்ட தெரியுமாடா? எனக்கு ஓட்ட தெரியும். நீ வா. எப்படி ஓட்டுறதுன்னு எனக்கு தெரியாது. இப்போதைக்கு உன்னை காப்பாற்றணும், போயே ஆகணும். சீக்கிரம் வா. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் மைக்கேல். நீ எனக்காக இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க யாருன்னே எனக்கு தெரியல. திடீர்னு என்னை பிடிச்சி கடத்தி கூட்டிகிட்டு வந்துட்டான். ஓ மை காட், பார்த்து போட. அவனுங்க கிட்ட வந்துட்டானுங்கடா. ஐயோ இவனுங்க தொல்லை தாங்க முடியல. வந்ததுலேருந்து பாட்டு பாடு டான்ஸ் ஆடு. டே நீ என்னடா ஓட்ட தெரியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடிச்சு ஓட்டிட்டு வந்த? தண்ணியில் போகும்போதே நெருப்பு வருது. இது தரையில் போனால் நிலமை வண்டி நல்லா பற்றிக்கிட்டு திகுன்னு எரியும் போல். புலம்பிட்டே வராத. நானே ஓட்ட தெரியாமல் ஏதோ பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். நீ வேற வந்து ஏதாவது ஐயோ எப்பட்றா போகிறது? கத்தாத. ஒரு நிமிஷம் இரு. நான் உன்னை சேஃப்டியாக கூப்பிட்டு போய் உன்னை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். வெயிட் பண்ணு, நானே போயிட்டுருக்கேன். நீ வேற டிஸ்டர்ப் பண்ணாத. ஒரு நிமிஷம் இரு. அவனுங்க வேற வரானுங்க. டென்ஷன் பண்ணுறியே. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? இன்னும் கொஞ்சம் தூரம் தான்மா. இருமா, உன்னை காப்பாற்றுறது தான் எனக்கு வேலையா? ஐயோ இவனுங்க வேற சுற்று போட்டானுங்களே. எப்படி போகிறதுனே தெரியாமல் உன்னை காப்பாற்றிட்டு இருக்கிறேன். பண்ணதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் மைக்கேல். நீ எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற. ஐ லவ் யூ மைக்கேல். உன்னை காப்பாற்றுறது தான்மா எனக்கு வேலையே. வேறு என்ன பெரிய வேலை இருக்குது? இரு, எப்படியாவது உன்னை காப்பாற்றிட்டு தான் எனக்கு மறு வேலையே. என்னடா இது, வழி வேறு போய்கிட்டே இருக்குது. ஐயோ பக்கத்தில் வேறு ஒருத்தன் வந்துங்கன்னே இருக்கிறானே.
எப்படியாவது போயிடணும்டா. ஹே மைக்கேல், இப்போ எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது, பாடட்டுமா? இருக்கிற வெறியிலே பாட்டு வேறையா? ஏமா உயிரை வாங்குற? என்னத்தையோ பாடி தொலை. சரி பாடுவேன், ஆனால் டென்ஷன் ஆகிடாத. பாடட்டுமா? தயவு செய்து பாடுமா, என்னை விடுமா. ஐயோ பாடி தொலைமா. சரி ஓகே ஓகே. உயிரின் உயிரே உயிரின் உயிரே நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன். ஆமாம், மேடமுக்கு இப்போ ஜோதிகான்னு நினப்பு. காக்கா ஜோதிகான்னு பாட்டு வேறு பாடிட்டு இருக்கிறாங்க. இங்கே நானே ரிஸ்கில் சுற்றிட்டு இருக்கிறேன், எங்கே போகிறதுன்னு வழி தெரியாமல் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எப்படியாவது கிட்ட வந்துட்டோம். எப்படியாவது உன்னை சேஃபாக வீட்டில் விட்டுட்டு போயிடணும். அதுக்கு முன்னாடி ஜானுக்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடலாம். கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். என்னை காப்பாற்றினது ஜானா? அவன் தான் இன்ஃபர்மேஷன் சொன்னானா? வெயிட் அண்ட் see மேடம். ஜோதிகா மேடம் பொறுமையாக பாருங்கள். ஏய் ஜான் ஜான் ஜான், ரொம்ப 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 தேங்க்ஸ் ஜான். என்னை கடத்திட்டு போகும்போது நீ தான் பார்த்தேன்னு மைக்கேல் சொன்னான். ஆமாம், நான் தான் பார்த்தேன். நாங்கள் ஒரு சைக்கிள் ரேஸ் போயிட்டு இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ் ஜான். சைக்கிள் ரேஸ் போகும்போது உன்னை யாரோ கடத்திட்டு போயிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து மைக்கேல் கிட்ட இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்படியாவது உன்னை காப்பாற்றிடணும்னு. கடைசியில் காப்பாற்றிட்டான். சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்கள் எங்கே? இதுக்கப்புறம் உங்களோட பிளான் என்ன? சரி நான் கிளம்புறேன். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம ஹாப்பி கேமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு என்ன அப்டேட் போடலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.